ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. 180 கிராம் காளான் எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, கட்டை விரல் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் சின்னசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். கஸ்தூரி மைத்தி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி இந்த அளவுக்கு. கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே தேங்காய் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுக்கிற பாதி கொத்தமல்லி இது கூடவே சேர்த்துக்கிறேன். இது கூடவே முந்திரி சேர்த்துக்கிறேன். ரொம்பவும் ப்ரௌன் ஆகிடக்கூடாது. கண்ணாடி பதம் வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வதக்கி வச்ச மசாலாவை எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காளான் கிரேவி செய்யறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுக்கிறேன் இஞ்சி இது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே பூண்டு சேர்த்துக்கிறேன். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் காளான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும். பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் பொருள் சொல்லும் போது சொல்லலை, இப்போ தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்க்கும் போது டக்குன்னு சேர்த்துருங்க எண்ணெயில், இல்லைன்னா தீஞ்சிரும், கிரேவி டேஸ்ட்டே வராது. இப்போ பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை இது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவிக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இது கூடவே காளான் சேர்த்துக்கலாம். காளான் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூடவே கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லி போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.